வணக்கம். நம்ம இது வரைக்கும் நிறைய விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம இன்னும் நிறைய முக்கியமான விஷயங்கள் பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, செல்லை பற்றி ஒரு கிளான்ஸ் பார்க்கலாம் அப்படின்லாம். சரிங்களா? செல்லை பற்றி நம்ம இன்னும் கொஞ்சம் நல்லா மைண்டில் வச்சுக்கணும். ஏன்னா செல்லுடைய ஃபங்க்ஷன் அப்படிங்கிறதா உடலுடைய அறிவியல். இவ்வளோ நாள் உடல் இயற்கை உடல் அறிவியல் அப்படின்றத பற்றி நம்ம நிறைய தெரிஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா? அது எங்கே நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்ஸில் தான். உறுப்புகள் அப்படிங்கிற தனியான இயக்கம் கிடையாது. செல் மொத்தமாக சேர்ந்து தான் ஒரு உறுப்பு. செல்கள் மொத்தமாக கூட்டு தொகுப்பாக சேர்ந்து செய்கிற இயக்கம் தான் அந்த உறுப்புடைய இயக்கம். அப்போது இங்கே மிக மிக முக்கியமான ஒரு பங்கை யார் நிகழ்த்துறாங்க அப்படின்னா செல்கள் தான். அப்போது செல்களுடைய ஆரோக்கியம் தான் நம்மளுடைய உடலுடைய ஆரோக்கியத்தை நிர்ணயம் செய்யக்கூடிய ஒரு விஷயம். நம்ம எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கோம் அப்படின்னா செல்கள் அந்த அளவுக்கு புது செல்கள் உற்பத்தி ஆகிட்டே இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு ஆரோக்கியம் உண்மையாக இருக்கிறோம், இயற்கை வாழ்வியலில் நம்ம தொடர் இடைப்பாடுகள் செஞ்சுட்டே இருக்கோம் அப்படின்னா நம்ம உடம்புல உற்பத்தி ஆகிற செல் பலகீனமாகவும் கழிவு செல்கள் வெளியேற முடியாத ஒரு வாய்ப்பு இருக்கும். பழைய செல்ஸ் டிஸ்ட்ராய் ஆகலை அப்படின்னா புது செல்ஸ் பிறக்காது. பழைய செல்ஸ் டிஸ்ட்ராய் ஆக நமக்கு புது செல்ஸ் பிறக்கும். புது செல்ஸ் பிறக்க நம்மளுடைய உறுப்புகள் ஒரு சில வருடங்களில் புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கும். உறுப்புகள் புதுப்பிக்க அதோடைய ரிஃப்ளெக்ஷன் நம்ம வெளியில் இருக்கிற தோள்கள்லையும் நம்மளுடைய உடல் கட்டமைப்புலையும் நம்மளுடைய எல்லா விஷயங்கள் உடலுடைய எல்லா செயல்பாடுகளையும் பிரதிபலிக்கும். அதாவது நம்ம சாப்பிட்ற சாப்பாடு முறையாக ஜீரண சக்தி ஆகிறதுலேருந்து, படுத்த உடனே முறையாக தூக்கம் வர்றதுலேருந்து, நம்ம தோள்கள் உடைய ஆரோக்கியத்திலேருந்து, நம்மளுடைய வெளி உறுப்புகள் எப்படி இயங்குது, எல்லா வேலையும் நம்மளால் ஆரோக்கியமாக செய்ய முடியுன்ற இடத்துல சோர்வு இல்லாமல் இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லேருந்து நம்மளுடைய செல் பழைய செல்கள் டெஸ்ட்ராய் ஆகிறதும் புது செல்கள் உருவாகுது அப்படிங்கிறத நம்ம ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கலாம். அப்போது இந்த ப்ராசஸ் நடக்கணும் அப்படின்னா செல்களில் கழிவுகள் தேங்கக்கூடாது. அன்றாட நிலைகளில் செல்கள் உட்கிரகிக்கிறது, உணவுகளை எடுத்துக்கிறதும், சாதாரண கழிவுகள் மலம் சிறுநீர் இதெல்லாம் அன்றாடமாக வெளியேறதுமான ஒரு ப்ராசஸ் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருந்தால் செல்கள் புதுப்பிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும். இதற்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, பசிச்சு சாப்பிட்றதும், இரவு நேரங்களில் தூங்குறதும், நோயுற்ற காலங்கள் தொந்தரவு ஏற்படும் பொழுது ரசாயன மருந்துகள் எடுத்துக்கக்கூடாது. இது எல்லாமே இதெல்லாம் அதாவது தொந்தரவுகளே ஏற்படாமல் இருக்க என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பசிச்சு எப்போவுமே சாப்பிடணும். பசிச்சு சாப்பிட்ற உணவில் இன்சுலினோட கலப்பு முறையாக இருக்கிறதுனால அதோடைய முறையாக இன்சுலின் கலந்த ஒரு உணவு குளுக்கோஸாக மாற்றப்படும். அந்த முறையான குளுக்கோஸ் செல்களால் ரொம்ப ஈஸியாக உள்ளே உட்கிரகிக்கப்பட்டு ஏற்கனவே உட்கண்ட உணவுலேருந்து செரித்து கழிவுகளை செல் வெளியேற்றும். அதே நம்ம இயற்கை வாழ்வியலில் தவறுகள் செய்கிறதும் இயற்கை விதிமீறல் செய்கிறதுமான ஒரு விஷயம் செய்ய என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உணவுகளில் இன்சுலினுடைய கலப்பு இருக்காது. பசிக்காமல் சாப்பிட்ற உணவில் இன்சுலினுடைய அதாவது அதுக்கு நிகரான நம்மளுடைய உணவுடைய நிகரான இன்சுலின் கலக்கப்படும் இல்லையா? அப்போ தான் அது குளுக்கோஸாக மாறும். ஆனால் நம்ம பசிக்காமல் சாப்பிடும்போது பெரும்பகுதி கழிவாக இருக்கும்போது இன்சுலின் கலெக்ட் ஆகும். அப்போது எந்த அளவுக்கு நம்ம உணவு தேவை இருக்கோ அந்த அளவுக்கு மட்டும்தான் இன்சுலின் கலக்கப்படும், மீதி எல்லாமே கழிவாக இருக்கும். அப்போது முறையற்ற குளுக்கோஸ் செல்கிட்ட போகும்போது செல் அதை எடுத்துக்காது, நிராகரிக்கும். அப்போ செல்கள் நிராகரிக்கப்படுற உணவு தான் கழிவு தான். அது எங்கே தேங்கும்னா கழிவுகள் செல்லுக்கு வெளியே தேங்கும். அப்போ செல்லுக்கு வெளியே தேங்குற அந்த கழிவுகளை செல் என்ன பண்ணோன்னா உடம்பை விட்டு வெளியேற்றுறதுக்கு முயற்சி செய்யும். செல் எப்படி இருக்கும் அப்படின்னா 1 கோடி செல்கள் சேர்ந்தது தான் ஒவ்வொரு உறுப்பும். சரிங்களா? எந்த அளவுக்கு சிறிய சைஸில் இருக்கும்னா கடைசி ஒரு தூசி பார்க்குறீங்களா அந்த அளவுக்கு செல்கள் இருக்கும். ஒவ்வொரு உறுப்பும் கோடிக்கணக்கான செல்களாக ஆகுது. அப்போ அவ்வளோ சிறிய சைஸில் இருக்கிற ஒரு செல் அணு, ரொம்ப சின்ன சைஸில் இருக்கிற ஒரு அணு, அதுக்குள்ளே செல் திரவம், அதுக்குள்ளே அத்தனை உறுப்புகள் மிதந்துட்டுருக்கும். அதில் ஒரு உறுப்பு தான் லைசோசோம்ஸ் அப்படிங்கிற தற்கொலைப்படை. அதோடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கழிவுகள் தேங்கும் போது மட்டும்தான் அது வேலை செய்யும். அதாவது சாதாரண நிலை கழிவுகள் இல்லை, தேக்கமுற்ற கழிவுகள். இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இன்சுலின் முறையாக கலக்கப்படாத குளுக்கோஸ் கழிவுகளாக வெளியே தேங்கும், செல்லுக்கு வெளியே தேங்கும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? அப்போது அப்படியான ஒரு கழிவுகள், உணவு கழிவுகள் நம்மளுடைய உடம்புல எதிர்ப்பு சக்தி கூடும்பொழுது, எப்போ எதிர்ப்பு சக்தி கூடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பசிச்சு சாப்பிட்றது. நமக்கு தெரியாமையே சில நேரங்களில் சாப்பிடாம ரொம்ப பிஸியாக இருக்கிறோமோ, இல்லை வேறு ஏதாவது ஒரு வேலையினால நம்ம டைம் பார்க்காம பசி எடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி சாப்பிட்ற சூழல் ஏற்படுத்திக்கலாம். இல்லை இரவு நேரங்களில் முறையாக தொடர்ந்து உறங்கி கரெக்டான நேரத்தில் தூங்கியிருக்கலாம். இல்லை விரதம் மாதிரியான ஒரு தொடர்ந்து வயிற்றுக்கு இறைப்பைக்கு ஓய்வு கொடுத்துருக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் நமக்கு தெரியாமல் நடக்கிறதும், அதுக்கும் மேலே ரசாயன மருந்துகள் எடுத்துக்காமல் இருக்கிறதுமான கொஞ்சம் காலங்கள் இருக்கிறதுனால நம்ம உடம்புல எதிர்ப்பு சக்தி பலமாகும். அது இல்லாமல்
உடம்பே சில நேரங்களில் நமக்கு தொந்தரவுகளை ஏற்படுத்தும். காய்ச்சல், இரும்பல், சளி, வயிற்றுப்போக்கு மாதிரியான உடம்பால் ஏற்பட்ட தொந்தரவுகள் ஏற்படும் போதும் உடம்புல எதிர்ப்பு சக்தி கூடும். அந்த நேரங்களில் நம்ம ரசாயன மருந்துகள் எடுத்துக்கல அப்படின்னா எதிர்ப்பு சக்தி உச்சத்தில் இருக்கும். எப்படியான கழிவுகளையும் ரொம்ப ஈஸியாக வெளியிடும். ஸோ இப்படியான வாய்ப்பு நம்ம உடலுக்கு கொடுக்கும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த செல் என்ன பண்ணுன்னா தன்னுடைய பணியாளரான தன்னுடைய உறுப்பான லைசோசோமை அந்த தேக்கமுற்ற கழிவுகளை அழிக்கிறதுக்கு அனுப்பும். தேக்கமுற்ற கழிவுகளை அழிக்கிறதுக்காக அந்த லைசோசோம்ஸ் வரும். அதுவுமே எப்படி வரும்? செல்லுடைய திரவத்தில் ஒரு ஓரத்தில் இருக்கும். நம்ம உடம்போடைய எதிர்ப்பு சக்தி எந்த அளவுக்கு பலமாக இருக்கோ, எப்படி நம்ம பலமாக்கி வச்சுருக்கோமோ அதை பொறுத்து தான் லைசோசோம்ஸுடைய நகர்ந்து வர முறையும் அந்த தாக்குதலும் இருக்கும். அது என்ன மேடம் எதிர்ப்பு சக்தியோட பலம், லைசோசோம்ஸ் நகர்ந்து வருது, அது என்ன எங்களுக்கு சரியாக புரியல அப்படின்னா, நம்ம எதிர்ப்பு சக்தி எப்படி பலமாக இருக்குதுன்னா, நம்ம பசிச்சு தொடர்ந்து சாப்பிட்றதுனாலையோ இல்லை சில நேரங்களில் விரதங்கள்னு சொல்லிட்டு இறைப்பை ஓய்வு கொடுக்கறதுனாலையோ ரசாயன மருந்துகளை எடுக்காமல் இருக்கும்போது நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி மிக மிக உச்சத்தில் இருக்கும். உடலுக்கு முழு ஓய்வு. எப்போ முழு ஓய்வு கொடுக்கும் அப்படின்னு பாருங்கள், உடம்புக்கு ஏதாவது தொந்தரவு ஏற்படுற காலங்களில் முழு ஓய்வு கொடுக்கும். அந்த நேரங்களில் ரசாயன மருந்துகள் எடுக்காமல் நம்ம ஓய்வில் இருந்தோம் அப்படின்னா எதிர்ப்பு சக்தி பலமாகும். அப்போ எதிர்ப்பு சக்தி பலமாகும்போது லைசோசோம்ஸுடைய செயல்பாடு வேகமாக இருக்கும். அப்போ செயல்பாடு எப்படி வேகமாக இருக்கும்னா, செல் திரவத்திலேருந்து ரொம்ப வேகமாக நகர்ந்து வந்து அதனுடைய தாக்குதலை அந்த கழிவு மேலே நடத்தும். அப்போ அந்த தாக்குதல் அந்த கழிவு மேலே நடத்தும் பொழுது என்ன ஆகும்னா, அது அந்த கழிவுகளையே அழிச்சிட்டு தானும் அழிஞ்சு போகும் லைசோசோம்ஸ். அதனால தான் அது பேர் சூசைடல் பேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, தற்கொலைப்படை அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது ஒரு பக்கம். இது தேக்கமுற்ற கழிவுகள். இந்த தேக்கமுற்ற கழிவுகளை நம்ம தொடர்ந்து நம்ம செய்கிற இயற்கை விதிமீறல்கள்னாலையும் உடம்பாக ஏற்படுற வாய்ப்பை ரசாயன மருந்துகள் கொடுத்து அழுத்துறதுனாலையும் உடல் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்ப்பு சக்தி பலகீனமாக இருக்கும். எதிர்ப்பு சக்தி சுத்தமாக இல்லாமையே போகிற சூழல் கூட நம்ம ஏற்படுத்துறதுக்கான நம்மக்கிட்ட வாய்ப்புகள் இருக்குது. நம்ம அதையும் செஞ்சுருக்கோம். ஸோ அப்படியான நேரங்களில் தான் தேக்கமுற்ற கழிவுகள் என்னவா மாறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மோசமான ரசாயன கழிவுகளாக மாறும், அழுகி போன கழிவுகளாக மாறும், அக்யூமுலேட்டட் மார்பிட் மேட்டராக மாறும். அப்போது அந்த மாதிரியான கழிவுகள் உறுப்புகளை பாதிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு செல் திரவம் உள்ளுக்குள்ளே அனுமதிக்காது. அந்த மாதிரியான கழிவுகள் மற்ற செல்களை பாதிக்கும்னு சொல்லிட்டு மற்ற செல்களோட சுவர்களை கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் பண்ணணும்னு சொல்லி என்ன பண்ணோன்னா, அந்த அக்யூமுலேட்டட் மார்பிட் மேட்டரை செல் ஒரு பேக்கோஜன் அப்படின்னு சொல்லிட்டு பேக்கோசோம் அப்படிங்கிற ஒரு பலூன் மாதிரியான மெல்லிய திரையை உருவாக்கி அதை கவர் பண்ணி வச்சுக்கணும். அதை கவர் பண்ணி வச்சதுக்கப்புறமா வச்சுட்டு எதிர்ப்பு சக்தி திருப்பி கிடைக்கும்பொழுது அதை திரும்ப அழிக்கிறதுக்கான ஒரு பேகோசைட்டோசிஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸை நிகழ்த்தும். இது எப்போ நடத்தப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதிர்ப்பு சக்தி கூடினா மட்டும்தான். எதிர்ப்பு சக்தி உடம்புல கூடாத வரைக்கும் அந்த மோசமான கழிவுகள் பேக் பண்ணி தான் வச்சுருக்கும். இந்த பேக் பண்ண கழிவுகளுடைய தொந்தரவுகள் தான் சின்ன வெளிப்படும்போது நம்ம டாக்டர்கிட்ட போகிறோம். அவங்க மெடிசின்ஸ் கொடுக்குறாங்க. தொடர்ந்து அந்த மெடிசின்ஸை தேவையில்லாமல் சாப்பிட்டே இருக்கும்போது அந்த பேக்கோசோம்குள்ளே இருக்கிற கழிவு அழியப்படாமல் அப்படியே இருக்கும். ஒரு கட்டத்தில் ஆங்கில மருத்துவம் என்ன பண்ணுன்னா, இந்த மருந்து கொடுத்து பார்த்துட்டு சரியாகலை, அவங்களுக்கு அந்த தொந்தரவு தொடர்ந்துட்டே இருக்கும்பொழுது ஸ்கேன் வழியாக பார்த்துட்டு இதுதான் அதை டெஸ்ட் பண்ணிவிட்டு அந்த மிக மிக மோசமான அழுகிய நிலையில் இருக்கிற கழிவுகளை பயோப்சி மாதிரி டெஸ்ட் பண்ணி இது கட்டி இல்லை கேன்சர் அப்படின்னு எதுனாலும் பேர் வச்சு அதை ஆப்ரேஷன் பண்ணி கட் பண்ணி எடுக்க முயற்சிக்கும். சாதாரண கட்டிகளாக இருக்கும் பொழுது மறுபடி வர்ற வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா தொடர்ந்து இருக்கிற ரசாயன மருந்துகள்னாலையும் இயற்கை விதிமீறல்னாலையும் திரும்ப இது மாதிரியான விஷயங்கள் நடக்கும். அதே கேன்சராக இருந்தால் ஆப்ரேஷன் பண்ணிட்டு சில நாட்களில் அவங்களுடைய உயிரை இழக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. ஸோ இப்படியான இல்லை அந்த உறுப்பையே வெட்டி எடுத்துருவாங்க. இப்படி பல விஷயங்கள் ஆங்கில மருத்துவம் செய்யும். உடல் என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடல் என்ன செய்யும்னா, அந்த மேலே இருக்க பேக்கோசோம் அப்படிங்கிற ஒரு கவர் பண்ணியிருக்கு இல்லையா, பலூன் மாதிரி. ஆனால் நம்ம பார்க்கறதுக்கு தான் அது பலூன். ஆனால் அதோடைய சுவர் எப்படி இருக்கும்னா மிக உறுதியாக இருக்கும். எந்த அளவுக்கு மிக உறுதியாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப 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 ஸ்ட்ராங்காக இருக்கும் இந்த பேக்கோசோம். இந்த பேக்கோசோம் எப்போ யூஸ் பண்ணுவாங்க? இந்த லைசோசோம் அடிக்கிறதுன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த பேக்கோசோம் பெரும்பாலும் வெளியில் இருக்கிற புறப்பொருளான புறத்துலேருந்து வர கிருமிகள் இருக்குது பார்த்திங்களா, இந்த மாதிரியான மோசமான கிருமிகள் வரும்பொழுதும் இன்னொன்று அக்யூமுலேட்டட் மார்பிட் மேட்டர் ரசாயன கழிவுகள் வரும்பொழுதும் இந்த 2 நேரங்களில் தான் இந்த பேக்கோசோம் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸ் நிகழ்த்தப்படும், செல்களால் நிகழ்த்தப்படும்.
புரியுதுங்களா? நார்மலாக வந்து செல்களுடைய அந்த கழிவுகள் வெளியே தேங்கும், அதை வந்து லைசோசோம்ஸ் வந்து அழிச்சிடும். அது சாதாரண தேக்கமுற்ற கழிவுகள் தான். ஆனால் அழுகிய நிலையில் இருக்கிற கழிவுகள் இல்லை. அழுகிய நிலையில் இருக்கிற கழிவுகளை தான் செல் என்ன பண்ணுன்னா இந்த பாகோசைட்டோசிஸ் அப்படிங்கிற ஒரு ப்ராசஸை செயல்படுத்தும். இந்த பாகோசைட்டோசிஸ் அப்படிங்கும்போது அந்த செல்லுடைய வால்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளே லைசோசோம்ஸ் வந்து அவ்வளோ ஈஸியாக தொலை போட்ட முடியாது. செல்லுடைய அறிவிப்பு இருந்தாலும் அனுமதி இருந்தால் மட்டும்தான் அந்த லைசோசோமால் அதுக்குள்ளே ஊடுருவ முடியும். அது வரைக்கும் லைசோசோம்ஸே தானாக நினச்சாலும் அதுக்குள்ளே ஊடுருவ முடியாது. அந்த அளவுக்கு மிக மிக உறுதியான ஒரு லேயர் அது. அந்த லேயரில் உள்ளே போயிருக்கிற அந்த புற கிருமி இருக்கு இல்லையா, அந்நிய பொருள், அதால் கூட நினச்சாலும் கூட துளை போட முடியாது, வெளியே எஸ்கேப் ஆக முடியாது. அந்த அளவுக்கு உடம்பு செய்யப்பட்டு வச்சுருக்க ஒரு கவரிங். அந்த கவரிங்கில் லைசோசோம்ஸ் செல்லால் பணிக்கப்பட்டு எதிர்ப்பு சக்தி கூடும்போது மட்டும்தான் அப்போ தான் அந்த கட்டி உடைஞ்சி வெளியேறும். அதெல்லாம் மரபொழி மருத்துவங்கள் எடுக்கும் பொழுது அந்த இயற்கை வாழ்வியலை பின்பற்றினா மட்டும்தான் இதுக்கான வாய்ப்புகள் உண்டு. சரிங்களா? ஸோ அந்த மாதிரி ஒரு நேரத்தில் வெளியிலேருந்து வர உள்ளேருந்து லைசோசோம்ஸ் நகர்ந்து வந்து அந்த இதுக்குள்ளே ஊடுருவி அந்த உள்ளே இருக்க உயிரியை அழிக்கிறதோ இல்லை திட்டமுட்ட கழிவுகளை ஒன்றுமில்லாத பண்ணுறதுமான வேலை செய்யும். கொஞ்சம் கொஞ்சமாக சில நாட்கள் கழித்து அந்த அந்த லைசோசோம்ஸ் அழிஞ்சு போயிடும். வேறு ஒரு லைசோசோம்ஸ் எதுக்காக உருவாக்கப்படும்? இந்த பாகோசோமுடைய அவுட்டர் கவரிங் இருக்கியா, அதை அழிக்கிறதுக்காக ஒரு லைசோசோம் செல்களால் உருவாக்கப்பட்டு அந்த லைசோசோம் மெதுவாக வந்து இந்த பலூன் மாதிரியுடைய சுவர் மாதிரி இருக்கு இல்லையா, அந்த கவரிங்கை அழித்து உடம்புலேருந்து வெளியேறும். இதுக்கு பேர் தான் பாகோசைட்டோசிஸ் அப்படிங்கிற ஒரு முறை. சரிங்களா? இதான் கழிவு செல்ஸோடைய வேலை. அப்போ இந்த மாதிரி கழிவுகள் தேங்காத செல்ஸில் அப்போ இந்த கழிவுகள்லாம் நீக்கப்பட்டுச்சு அப்படின்னா செல் என்ன பண்ணும்? தன்னுடைய ஒரிஜினல் வேலைக்கு, தன்னுடைய இயல்பான வேலைக்கு திரும்பும். இயல்பான வேலை எது? செல்ஸ் அழிஞ்சு போகிறதும் அழிஞ்சு வெளியேறதும் புது செல்கள் உற்பத்தி ஆகிறதுமான ஒரு ப்ராசஸ் நடக்கும். இதுக்கு முறையான உட்கிரகித்தல், அசிமிலேஷன், எலிமினேஷன், வெளியேற்றுதல், இந்த அன்றாட வேலைகளும் நடக்கும். இது நடந்தால் மட்டும்தான் அந்த டிஸ்ட்ரக்ஷன், அதாவது டெஸ்ட்ராய் அண்ட் நியூ பர்த், அதாவது செல்ஸோட டிஸ்ட்ரக்ஷனும் நியூ பர்த்தும் நடந்துகிட்டு இருக்கும். இதுக்கு இங்கே அசிமிலேஷனும் எலிமினேஷனும் நடக்கணும், உட்கிரகித்தலும் வெளியேற்றலும் நடக்கும். இதுதான் செல்லுடைய ப்ராசஸ். இதை தான் நம்ம உறுப்புகளுடைய இயக்கம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒட்டுமொத்த செல்களுடைய கூட்டு தொகுப்பான இயக்கத்துக்கு பேர் தான் உறுப்புகளோட இயக்கமே ஒழிய உறுப்புகள் வேறு செல்கள் வேறு அப்படின்னு பார்க்க வேணாம். கோடிக்கணக்கான செல்கள் சேர்ந்தது தான் ஒவ்வொரு உறுப்பும். கோடிக்கணக்கான செல்களுடைய ஃபங்க்ஷன் தான் ஒவ்வொரு உறுப்புடைய செயல்பாடு.